அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குதுபால என்ன சொல்ல வாரன் என்றா, உலகத்தில் சில மனிதர்கள் செய்கின்ற சில செயற்களை பார்த்து, சில மனிதர்கள் செய்கின்ற சில செயற்களை பார்த்து, பேசுகின்ற சில வார்த்தைகளை பார்த்து, சில மனிதர்கள் நடக்கின்ற முறையை பார்த்து, இன்னும் சிலர்களுடைய நடிப்பை பார்த்து உலகத்தில் சிலர்கள் சிரிப்பதை நாம் காண்கிறோம். சிலர்கள் பேசுகின்ற வார்த்தை, சிலர்கள் செய்கின்ற செயல், சிலர்கள் நடக்கின்ற முறையை பார்த்து சிலர்கள் சிரிப்பதை நாம் காண்கிறோம். ஆனால் ஒரு மனிதனுடைய வார்த்தையை பார்த்து, ஒரு மனிதனுடைய செயலை பார்த்து, அவன் நடக்கின்ற முறையை பார்த்து அல்லது அவனுடைய நடிப்பை பார்த்து ஒரு மனிதன் சிரித்தான் என்று சொன்னா, அந்த சிரிப்பு சிலருக்கு கவலையை ஏற்படுத்தும், சிலருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிலர்கள் அவர்களுடைய பேச்சு வித்தியாசமாக இருக்கும், அவரை பார்த்து நாங்க சிரிப்போம், ஆனா சிலருக்கு அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும், ஆனா அதற்குரியவர் பேசியவருக்கு உள்ளத்தில் கவலையை ஏற்படுத்தும். அன்பான சகோதரர்களே, இதுதான் உலகம். ஒரு மனிதனை பார்த்து சிரிப்பதினால் அது சிலருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், இன்னும் சிலருக்கு கவலையை ஏற்படுத்தும். ஆனா அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் மனிதன் செய்கின்ற சில செயற்களை பார்த்து, மனிதன் பேசுகின்ற சில வார்த்தைகளை பார்த்து முழு அகிலத்தையும் முழு உலகத்தையும் நம்மையும் படைத்த அல்லாஹ் சிரிக்கிறான். நாம் செய்கின்ற சில செயற்கள் அமலை பார்த்து, இபாதத்தை பார்த்து, நாம் பேசுகின்ற சில வார்த்தைகளை பார்த்து நம்மை படைத்தவன், முழு அகிலத்தையும் படைத்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சிரிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த இபாதத்தை பார்த்து, எந்த வார்த்தையை பார்த்து அல்லாஹ் சிரிப்பானோ, எந்த வார்த்தையை அமலை கேட்டு அல்லாஹ் சிரிப்பானோ, அந்த இபாதத்தை, அந்த அமலை மௌத்து வரைக்கும் நமக்கு செய்யக்கூடிய வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருவானாக. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான சம்பவத்தை சொல்லி காட்டினார்கள். அழகான ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டினார்கள். நாளை மர்மையில ஒரு மனிதன் எல்லாரிடத்திலையும் கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு சிலர்கள் சொர்க்கத்திற்கு நுழைவிக்கப்படுவார்கள். கடைசியாக ஒரு மனிதன் நரகத்துடைய வாயிலில் இருப்பார். அவன் அல்லாஹுடைய முகத்தை பார்த்து கொண்டிருப்பான். அந்த அடியான பார்த்து அல்லாஹ் கேட்பான், அடியானே, என்னை நீ ஏன் பார்த்து கொண்டிருக்கிறாய்? இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்றாங்க, இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்றாங்க. அந்த அடியான் அல்லாஹ்வை பார்த்து சொல்லுவான், யா ரப்பி, என்னுடைய ரப்பே, ரஹ்மானே, இஸ்ரஃப் அன்னி வஜ்ஹி அனின் நார். நரகத்துடைய வெப்பம், நரகத்துடைய சூடு மிகவும் கடினமாக இருக்குது, என்னுடைய முகத்தை நரகத்தை விட்டு கொஞ்சம் திருப்பிடியா அல்லாஹ். அல்லாஹ் கேட்பான் அந்த அடியான பார்த்து, இதை தவிர நீ வேற எதையும் கேட்க மாட்டாய் அல்லவா? அவன் சொல்லுவான், உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியமாக யா அல்லாஹ், இதை தவிர உன்னிடத்தில் எதையுமே நான் கேட்க மாட்டேன். இரக்கமுள்ள ரஹ்மான், அன்புள்ள ரஹ்மான் அவனுடைய முகத்தை சொர்க்கத்தின் பக்கம் திருப்புவான். இப்ப அந்த இடத்தில் கொஞ்ச நேரம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் மீண்டும் அல்லாஹ்விடத்துல சொல்லுவான், யா அல்லாஹ், என்ன சுரகத்துக்குள்ள நுழைய வைக்காதே, என்ன சுரகத்துடைய சுவனத்துடைய வாயில் அளவுக்கு என்ன கொண்டு போய் சொல்லியா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், நீ இப்பதானே சொன்னாய் எதையும் என்னிடத்தில் கேட்க மாட்டேன் என்று. யா அல்லாஹ், இதை தவிர எதையும் கேட்க மாட்டேன் யா அல்லாஹ், இதுதான் இறுதி யா அல்லாஹ், உன்மீது சத்தியம் யா அல்லாஹ். எப்பொழுதும் மனிதனுடைய இயல்பு, மனிதனுடைய பண்பு, கொடுத்த வாக்கை காப்பாற்ற மாட்டான். உலகத்திலே நாம் காண்கிறோம், எடுத்த கடனை கொடுப்பவர்கள் ஆக மிகவும் குறைவு, கொடுத்த வாதாவை நிறைவேற்றுவர்கள் மிகவும் குறைவு. அன்பான சகோதரர்கள், அல்லாஹ்வுக்கு தெரியும். மீண்டும் அல்லாஹ் என்ன சொல்லுவான், நீ இதை தவிர வேற எதையும் கேட்க மாட்டாய் அல்லவா? நிச்சயமாக யா அல்லாஹ், இதுதான் கடைசி, இதை தவிர வேற எதையும் கேட்க மாட்டேன் யா அல்லாஹ். அவனை அல்லாஹ் சுவனத்தின் வாயில் பக்கம் அவனை நிறுத்தப்படும். இப்பொழுது சுவனத்தில் நல்லவர்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், சஹாபாக்கள், நல்ல மக்கள் எல்லாரும் அந்த சுவனத்துடைய இன்பங்களை அனுபவிப்பதை இந்த மனிதன் கண்டவுடன் அல்லாஹ்விடத்தில் யா ரப், யா ரப் என்று மீண்டும் அழைப்பான். அல்லாஹ் கேட்பான், மீண்டும் என்ன அழைக்கிறாய்? யா அல்லாஹ், எனக்கு சுவனத்தில் எந்த ஒரு பாக்கியமும் வேண்டாம் யா அல்லாஹ், என்ன சுரகத்துக்குள்ள மாத்திரம் நுழை வைத்திரியா அல்லாஹ், என்ன சுரகத்துக்குள்ள மாத்திரம் நுழைவேற்றியா அல்லாஹ். இப்ப அல்லாஹ் சொல்லுவான், மீண்டும் அதை போன்று அல்லாஹ் கேட்பான். அந்த அடியான் சொல்லுவான், இதுதான் கடைசியா அல்லாஹ், இதை தவிர வேற எதையும் கேட்க மாட்டேன். அன்பான சகோதரர்களே, இப்ப அல்லாஹ் அந்த அடியான சுரகத்துக்குள்ள நுழைய வைப்பான். அல்லாஹ் நுழைய வைத்ததற்கு பின்னால் அந்த அடியான் சுரகத்துடைய எல்லா காட்சிகளையும் பார்த்து இப்ப அல்லாஹ்விடத்தில் கேட்பான், யா அல்லாஹ், சுரகத்தில் எங்கேயாவது ஒரு சிறிய ஒரு இடத்தை எனக்கு தாயா அல்லாஹ், சுரகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்தை தாயா அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு
அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற போது அந்த அடியான் சொல்லுவா, அந்த அடியானை பார்த்து ரப்பு சொல்கிறான், நீ எதை எதிர்பார்த்தாயோ அதே போல ஒரு ரிவாயத்தில் 10 மடங்கு அல்லது 2 மடங்கை நான் உனக்கு தருகிறேன். இப்ப அந்த அடியான் அல்லாஹ்வை பார்த்து சொல்லுவான், யா ரப்பி அஸ்தஹ்ஸிஉ மின்னி வ அன்த ரப்புல் ஆலமீன். நீ முழு உலகத்தையும் படித்த ரப்பு, என்னோட பரிகாசம் செய்றியா, என்னோட பரிகாசம் செய்றியா? இப்ப ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ அபு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிட்டு சிரித்தாங்க. மாணவர்களை பார்த்து கேட்டாங்க, நான் ஏன் சிரித்தேன் என்பதை நீங்கள் கேட்க மாட்டீர்களா? மாணவர்கள் கேட்டார்கள், உஸ்தாத் இப்னு மஸ்ஊத், ஏன் நீங்க சிரித்தீங்க? இல்ல இந்த சம்பவத்தை இப்படி சொல்லிட்டு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சிரித்தார்கள். நாங்கள் கேட்டோம், யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்கள் சிரிக்கிறீர்கள்? இல்லை அடியான் அல்லாஹ்விடத்தில் கேட்டானே, யா அல்லாஹ் நீ என்னோட பரிகாசம் செய்றியா என்று கேட்டவுடன் அல்லாஹ் சிரித்தான் என்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த வார்த்தையை கேட்டவுடன் ரப்பு கிட்ட அடியான் கேட்கிறான், என்னோட பரிகாசம் செய்றியா? இந்த வார்த்தை அல்லாஹ் கேட்டவுடன் சிரித்தான் என்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில அமட்களை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அமட்களை நாம் செய்வதன் மூலமாக எங்களை படைத்தவன் நம்மை பார்த்து சிரிக்கிறான். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். யத்ஹகுல்லாஹு ரஜுலைன், 2 மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். யக்துலு அஹதுஹுமல் ஆகர் யதுகுலானில் ஜன்னah. ஒரு மனிதன் ஒருவரை கொலை செய்கிறார். யுத்த களத்தில் ஒரு மனிதன் இஸ்லாத்துக்காக தீனுக்காக போராட வந்திருக்கிறார். எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய மாற்று மத ஒரு இனத்தவர் என்ன செய்கிறார்? ஒரு காஃபிர் என்ன செய்கிறார்? ஒரு இஸ்லாமியனை கொலை செய்கிறார். அவர் ஷஹீதாகி விடுகிறார். அவர் சுரகத்துக்கு நுழைகிறார். கொலை செய்தவரும் சுரகத்துக்கு நுழைகிறார் என்று நபி அவர்கள் சொன்னவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், கொலை செய்யப்பட்டவர் ஷஹீதாக்கப்பட்டவர் சுரகத்துக்கு நுழைவது சரி, ஆனா கொலை செய்தவர் எப்படி சுரகத்துக்கு போவார்? அதனால் தான் அல்லாஹ் சிரிக்கிறான். கொலை செய்தவர் தௌபா செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அதனால் அவரும் சுரகத்துக்கு நுழைகிறார். இந்த 2 மனிதரையும் பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் என்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதன் யுத்த களத்தில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய தீனுக்காக போராடி ஒருவர் ஷஹீதாகிறார். ஷஹீதாக்கின மனிதன் பின்னால் இஸ்லாத்தை ஏற்று தௌபா செய்து அவரும் மரணித்ததற்கு பின்னால் அவருக்கும் அல்லாஹ் சுவனத்துடைய பாக்கியத்தை கொடுக்கிறான். அதே போன்ற அன்பான சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 2வது அமல் மிகவும் முக்கியமான ஒரு அமல், மிகவும் முக்கியமான ஒரு அமல். நாங்கள் ஏளனமாக சிம்பிளாக கருதக்கூடிய அமல். அன்பான சகோதரர்களே, ஏழைகளுக்கு உணவளிப்பது, கஷ்டமானோருக்கு உணவளிப்பது. ஒரு நாள் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்றாங்க, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஜ்மாக்கு ஒரு வெளியூரில் இருந்து ஒரு மனிதன் வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதனை தன்னுடைய வீட்டுக்கு அனுப்புறாங்க. இரவு விருந்தோம்பலுக்காக, இரவுடைய சாப்பாடை உண்பதற்காக வீட்டுல மனைவிமார் சொல்லி அனுப்புறாங்க, மா மஅனா இல்லல் மா, யா ரசூலல்லாஹ், எங்கட வீட்டுல தண்ணீரை தவிர வேற எதுவுமே கிடையாது. இப்ப நபி அவங்க கேட்கிறாங்க, இந்த சஹாபிக்கு, இந்த மனிதனுக்கு, வெளியூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த நபருக்கு உணவளிக்க யார் தயார்? பொதுவாக சஹாபாக்கள் எல்லோருமே பணக்காரர்கள் அல்ல, கஷ்டத்தோட மிகவும் எளிமையாக வாழ்ந்தவர்கள். ஒரு சஹாபி எழும்பி சொல்லுறார், யா ரசூலல்லாஹ், இவருக்காக நான் உணவளிக்கிறேன். இப்ப வீட்டுக்கு அழைத்து கொண்டு போறார். வீட்டுல மனைவிடத்துல போய் கேட்கிறார், நபியுடைய விருந்தாளி வந்திருக்கிறார், இவரை நாங்க கண்ணியப்படுத்தோடும், நம்மிடத்துல என்ன இருக்குது? அந்த பெண்மணி சொல்லுறா தன்னுடைய கணவனை பார்த்து, மா இந்தனா இல்லா கூத்து சுபியானி, எங்கட வீட்டுல எங்களுக்கு கூட சாப்பிட எதுவும் இல்ல, எங்கட பிள்ளைகளுக்கு மட்டும் தான் சாப்பிடுவதற்கு ஏதோ ஒரு ரொட்டி துண்டு இருக்குது, இந்த நேரத்துல நீங்க இவரை அழைத்து வந்திருக்கிறீர்களே. அவரு சொன்னார், பிரச்சனை இல்ல, பிள்ளைகளை தூங்க போடுங்க. இப்ப பிள்ளைகளை தூங்க போட்டதற்கு பின்னால், குழந்தைகள் தூங்கிறதுக்கு பின்னால் இவர் என்ன செய்யறாரு, அந்த ரொட்டிய அந்த சாப்பாடை கொண்டு வந்து வெளியூரில் இருந்து வந்த மனிதனுக்கு உணவளிக்கிறார். இவர் என்ன செய்யறாரு, இவங்களையும் சாப்பாடுக்காக அழைப்பார் என்று எண்ணி அந்த வீட்டுடைய லாம்ப சரி செய்வதை போன்று அதை நூர்த்து விட்டு இவரோடு உட்கார்ந்து அந்த வீட்டுடையவர் என்ன செய்கிறார், சாப்பிடுவதை போல சைக்கின செய்கிறார். வந்த விருந்தாளி வயிறு நிறைய சாப்பிட்டார். இப்ப காலையில அந்த சஹாபி ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மனிதனை பார்த்து, நீங்களும் உங்களோட மனைவியும் நேத்து ராவ் செஞ்ச அமல் இருக்குதே, இந்த அமலுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான். வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா.
அவர்களுக்கு தேவை இருந்தும் பிறருடைய தேவையை பெரிதாக மதிக்கக்கூடியவர்கள் என்ற அந்த குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தது மாத்திரம் அல்ல, நீங்க 2 பேரும் செய்த இந்த விருந்தோம்பல், இந்த சதகா, இந்த உணவை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்க செஞ்ச செயலை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் என்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு எங்கட நாட்டுல சுமார் 160% வறுமையுடைய கோட்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்க இன்றைக்கு சந்தோஷமாக சாப்பிட்டு மகிழ்வாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கட வலிமா, எங்கட நிக்கா, ஏனைய விருந்துகளை எடுத்தா சுபஹானல்லாஹ், நாங்க ஏதோ இஸ்ராஃபுக்கு வரைவிலக்கணம் சொல்வதாக இருந்தா, இஸ்ராஃபுக்கு வரைவிலக்கணம் சொல்லாத முடியாத அளவுக்கு நாங்கள் இஸ்ராஃப் வீண்வரியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா எங்கட நாட்டுல இன்றும் குப்பையில் போடக்கூடிய உணவுகளை எடுத்து சாப்பிடக்கூடியவர்கள் எங்கட நாட்டிலும் இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் சாப்பிட முடியாமல், அவர்களுக்கு தூங்குவதற்கு சரியான ஒரு இடம் இல்லாமல் தாகித்தவர்களாக கஷ்டத்தோட இன்னைக்கு அன்பான சகோதரர் நிறைய பாடசாலைகள் எடுத்தா காலை நேரத்தில் ஒவ்வொரு மாணவர்களும் மயங்கி விழுறாங்க. நோயால அல்ல, பசியால. வீட்டிலிருந்து உணவு கொண்டு வருவதற்கு எதுவும் கிடையாது. ஆனா அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வறுமை இருக்குதே. ஒருவர் இஸ்லாத்தை விட்டும் போனா நாங்க அதிர்ச்சியாக பேசுறோம். பாருங்களே, இவர் கலிமாவை விட்டும் போயிட்டாரு, தீனை விட்டும் போயிட்டாரு, முர்த்தத்தாகிட்டாரு. நபி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அற்ப பொருட்களுக்காக வேண்டி துனியாவுடைய அற்ப பொருளுக்காக வேண்டி தீனை விற்பார்கள். பசி தாங்க முடியாது, வறுமை தாங்க முடியாது, கஷ்டம் தாங்க முடியாது. ஒரு மனிதன் மாற்று மதத்தோட சேர்ந்துட்டாரு, மாற்று மத இனத்தவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றிட்டார் என்று சொல்லி நாங்க ஆவேசப்படுறோம். ஏன் அவர் இஸ்லாத்தை விட்டார் என்று நாங்க ஆராய்ச்சி செய்ய தயாரில்ல. அன்பான சொல்ல பேர்களை சொல்ல விரும்பல. இன்னைக்கு அடிக்கடி நிறைய இடங்கள்ல, சில ஊர்கள்ல, அண்மையில் சுமார் நான் நினைக்கிறேன் 5 வருடங்களுக்கு முன்னால ஒரு ஆலிமா கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் என்று சொல்லி படித்த ஒரு பெண்மணி கூட மார்க்கத்தை விட்டு முர்த்தத்தாகி மாற்று மத இனத்தவர் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டால். காரணம் என்ன? பசி, வறுமை தாங்க முடியாது, ஈமானுடைய பலகீனம். ஏன்? அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு ஊருக்கு அவர்கள் அழகான ஒரு வாக்கியத்தை சொல்கிறார்கள், இதா தஹபல் ஃபக்ரு இலா பலதின், ஒரு ஊருக்கு ஃபக்ர் வறுமை நுழையக்கூடிய நேரத்தில் குஃபர் அந்த வறுமையை பார்த்து சொல்லுமாம், கால லகுல் குஃபர் குஸ்னி மஅக, குஃபர் சொல்லுமாம் வறுமையை பார்த்து, உன்னோட என்னையும் சேர்த்து கொள்ளு. எந்த ஊர்ல அதிகமாக வறுமை இருக்குமோ அந்த ஊர்ல மக்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவார்கள். அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு துஆ தான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ர் வல் ஃபக்ர். யா அல்லாஹ், குஃப்ரை விட்டும், இறை நிராகரிப்பை விட்டும், வல் ஃபக்ர் வறுமையை விட்டும் என்னை பாதுகாச்சிடு. ஏனென்று சொன்னா அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளைய கியாமத்துடைய நாளையில் மஹ்ஷர் மைதானத்தில் மனிதர்கள் தள்ளாடி கொண்டிருப்பார்கள். சில மனிதர்களுக்கு ஆமால் நாமல் பட்டோலை இடது கையில் கொடுக்கப்படும். இந்த நேரத்தில் மனிதன் சொல்லுவான், லம் ஊத கிதாபியா, இந்த ஆமால் நாமல் பட்டோல ஏந்த கையில கிடைக்காம இருந்தா நல்ல இருக்குமே என்று பதட்டத்தோட பயத்தோட இருப்பான். இப்ப இந்த மனிதன் மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய ஆட்சி, அதிகாரம், பதவி, என்னுடைய பணம், என்னுடைய செல்வம் எதுவும் எனக்கு கை கொடுக்கவில்லையே, என்னுடைய செல்வம், என்னுடைய பதவி என்னை அழித்து விட்டதே என்று அந்த மஹ்ஷரில் புலம்பிக் கொண்டு ஓட ஆரம்பிப்பான். மஹ்ஷர் மைதானத்தில் ஓட ஆரம்பிப்பான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை, குதூஉ ஃபகுல்லு, அவனை பிடியுங்கள், சும்மல் ஜஹீம ஃபல்லு, சும்ம ஃபீ சில்சிலத்தின் ذرعها 70 ذراعا فاسلكوا, அவன் நரகத்துக்கு எறியப்படுவான். எப்படி தெரியுமா? 70 முழம் சங்கிலியால் கட்டப்பட்டு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த சங்கிலி சாதாரணமான சங்கிலி அல்ல, நரக நெருப்பில் காய்க்கப்பட்ட அந்த சங்கிலி அவனுடைய வாயால் போடப்பட்டு பின்துவாரத்தால் எடுக்கப்பட்டு கட்டப்படும் என்று சொல்லி காட்டினாங்க. அப்ப அந்த மனிதன் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஏன் எனக்கு இந்த தண்டனை? அல்லாஹ் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறான்? அல்லாஹ்வுடைய அதாபை நான் அடைவதற்கு காரணம் என்ன? இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அதீம், நான் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளல்ல. வலா யஹுப்பு அலா தஆமில் மிஸ்கீன், நான் மிஸ்கீனுக்கு உணவளிக்கல் என்று சொல்ல மாட்டான், உணவளிப்பதற்கு நான் தூண்டவும் இல்ல. ஏழை மக்களுக்கு, கஷ்டமானோருக்கு நான் உணவளிப்பதற்கு தூண்டவும் இல்ல.
நாளை மறுமையில எல்லா அன்பியாக்களும் மலக்குமார்கள் கூட பயந்த ஒரு நரகம் தான் சக்கர் என்ற நரகம். இந்த சக்கர் என்ற நரகத்துல சில மனிதர்கள் இருப்பாங்க. இப்ப சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கேட்பாங்க, நீங்க ஏன் மா சலகக்கும் ஃபீ சக்கர், சக்கர் என்ற நரகத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன? ரெண்டு காரணம். நாங்க 2 அமல உலகத்துல செய்யல, 2 இபாதத் உலகத்துல செய்யல. ஒரு இபாதத் காலு லம் நகு மினல் முஸல்லீன், தொழுகையை நிலைநாட்டல்ல, நாங்க உலகத்துல தொழல்ல, அதனால சக்கர்ல இருக்கிறோம். வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கல, கஷ்டமான மக்களுக்கு உணவளிக்கல்ல, கேட்டு வருபவர்களை விரட்டினோம், பிஸியாக இருக்கிறோம், கடையில் இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதன் எங்கட கடைக்கு வியாபார ஸ்தலத்துக்கு கேட்டு வருகிறாரா, கையேந்து வருகிறாரா? இல்லை என்றா நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்புவோம். ஆனா இருந்தும் நாங்க கொடுக்காம விட்டோம் என்றா நல்ல யாபகம் வைங்க. உலமாக்கள் அதே போன்று அவுலியாக்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கண்டதை எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு நிலைமைக்கு அல்லாஹ் எங்களை தள்ளாம விட மாட்டான். ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்களும் கையேந்த கூடிய ஒரு நிலைமை உருவாகும். அதனால் யாரு கேட்டு வந்தார்கள், இருப்பவர்களோ இல்லாதவர்களோ, யாரு கேட்டு வந்தாலும் இல்லையா நல்ல வார்த்தைகளை சொல்லுவோம். இருந்தால் இருப்பதை முடியுமான அளவுக்கு கொடுத்து அனுப்புவோம். அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையான மக்களுக்கு கொடுப்பதை எந்த அளவுக்கு வலியுறுத்தினார்கள் என்றா, மக்கால இருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். எல்லா சஹாபாக்களும் நபியுடைய வருகையை பார்த்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு சலாம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கல்ல, ஒரு கிறிஸ்தவ ஃபாதரி, அவரும் வந்திருக்கிறார். மதீனாவுக்கு நபி அவர்கள் வந்து முதல் எந்த பயானை செய்ய போகிறார், நபி அவர்கள் முதல் வேர்ட் எதை பேச போகிறார் என்று எல்லா சஹாபாக்களும், எல்லா மக்களும், எல்லா மாற்று மத இனத்தவர்களும் ஆச்சரியத்தோட காத்து கொண்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டுக்கு மேலால், ஒரு படிக்கு மேலால் ஏறிருந்து முதல் சொன்ன வார்த்தை எது தெரியுமா? யா அய்யுஹன் நாஸ், ஏ மக்களே, முஸ்லிம்களை என்று சொல்லல்ல, முஃமின்களை என்று சொல்லல்ல, பொதுவாக மனித சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், அத்இமுத் தஆம், ஏழை மக்களுக்கு உணவளிங்க, பசித்தவர்களுக்கு உணவளிங்க, கஷ்டமானவருக்கு உணவளிங்க. இதுதான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் மதீனாவுடைய எல்லையில் வைத்து பேசிய முதல் வார்த்தை என்பதை இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அமல் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுக்கு உணவு கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு மிஸ்கீனுக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணவளிக்காம உறங்கவே மாட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சிஃபத், ஏன் அல்லாஹ் கலீலுல்லாஹ் என்று சொல்றான் தெரியுமா? அவங்களோட மனைவி அவங்களுக்கு உணவை சமைத்து வைப்பாங்க. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடப்பாங்களாம். யாராவது மிஸ்கீன்கள் இருக்கிறாங்களா, மிஸ்கீன்கள் இருந்தா அழைத்து கொண்டு வந்து அவங்களோட சாப்பிடுவாங்களாம். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களிடத்தில் இருந்த மிகவும் விசேஷமான ஒரு அமல் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யூப்ரட்டிஸ் நதியில ஒரு நாய் பசியால் செத்து கிடந்தாலும் ஏண்ட ஆட்சி காலத்துல அதற்கு நான் தான் பொறுப்பு, அந்த நாய்க்கும் நான் தான் மறுமையில் பதில் சொல்லணும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் அஞ்சியவர்களாக, பயந்தவர்களாக, யாரு கேட்டு வந்தாலும் பசியென்று வந்தா அவர்களுக்கு உணவளித்து அனுப்புவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? நீங்க வீட்டுல கறி சமைக்கக்கூடிய நேரத்துல, கோழியாக இருக்கலாம், இறைச்சியோ ஏதோ ஒரு கறி சமைக்கக்கூடிய நேரத்துல கறிய அதிகமாக வைங்க என்று சொல்லல. ஏன்னா எல்லாரிடத்திலும் வசதி இருக்காது, எல்லாரிடத்திலையும் வசதி வாய்ப்பு இருக்காது. ஆனா நபி அவங்க சொன்னாங்க, நீங்க சமைக்கக்கூடிய கறியோட கொஞ்சம் தண்ணீர் அதிகமாக வைங்க, ஆணத்தை அதிகமாக வைங்க. குறைந்தது உங்களோட பக்கத்து வீட்டுக்கு ஆணத்தையாவது அந்த ஆணத்திலேயாவது ஒரு பங்க பக்கத்து வீட்டுக்கு கொடுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அன்பான சகோதரிகளே, பசித்தவருக்கு உணவளிப்பதன் மூலமாக, ஏழை மக்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக அந்த அமலுக்கு அல்லாஹ் சிரிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போன்ற அன்பான சகோதரர்களே, அடுத்த அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாஸத்துன் யல்ஹகுல்லாஹு இலைஹிம் யௌமல் கியாமா, 3 மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். 3 அமல்கள் செய்யக்கூடிய மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் என்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு அமல் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்-ரஜுல் காம மினல் லைலி யுஸல்லி,
தஹஜ்ஜத்துடைய தொழுகை தொழக்கூடிய மனிதன். அன்பான சகோதரர்களே, இமாம் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதிவு செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் இரவுல உறங்கிக் கொண்டிருக்கிறார், பக்கத்துல இம்ராத்துன் ஹசனா வ ஃபிராஷுன் லையுன் ஹசனா, அழகான மெத்த, அழகான படுக்க, ஏசி ரூம், நல்ல முறையில தூங்குறாரே, பக்கத்துல அழகான மனைவியும் இருக்கிறா. இந்த நேரத்துல இரவு நடுநிசையில் என்ன செய்யறாரு, மனைவியை விட்டும் ஒதுங்கி ரப்புக்காக வேண்டி ஒதுக்கி இரவு நேரத்துல வணங்குறார். அல்லாஹ் சொல்கிறான், ஏந்த அடியான் நினைத்திருந்தால் உறங்கிருக்கலாம், நல்ல பெட்டும் இருக்குது, நல்ல ஏசி போட்ட ரூம், பக்கத்துல அழகான மனைவியும் இருக்கிறாள், ஆனா எல்லாத்தையும் விட்டு எனக்காக வந்திருக்கிறானே என்று அந்த மனிதன் தொழக்கூடிய நேரத்தில் அவனை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு மனிதனை சொன்னார்கள், இதுவும் தஹஜ்ஜத்தோட சம்பந்தப்பட்ட ஹதீஸ். ஒரு கூட்டம் பிரயாணம் செய்யறாங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சஃபர் செய்கிறோம், என்னோட குடும்பத்தோட சேர்ந்து ஒரு பிரயாணம் செய்கிறோம், ஒரு டூர் போறோம். ஆனா எல்லாரும் நாங்க பிரயாணம் செய்தா பொதுவாக உடம்புக்கு வருத்தம், டயர்ட் வருவது இயல்பு. ஆனா எல்லாரும் டயர்ட்ல தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒருவர் மாத்திரம் மனம் விரும்பியோ விரும்பாமலோ நடுநிசையில எழும்பி தொழுகிறாரே, அந்த மனிதனை பார்த்தும் அல்லாஹ் சிரிக்கிறான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மிடத்துல இல்லாம போன ஒரு அமல் தான் எங்கட நாட்டுக்கு மாற்றும் பெரும்பான்மை இனத்தவர்களால் சோதனை வருவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இந்த நடுநிசி தஹஜ்ஜத்துடைய தொழுகை இல்லாம போனது தான். எந்த ஊர்ல தஹஜ்ஜத்துடைய இபாதத் இல்லாம இருக்குமோ மாற்று மத இனத்தவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், மாற்று மத இனத்தவர்களுடைய ஆதிக்கம், சூழ்ச்சி அதிகமாக இருக்கும். அன்பான சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த மனைவியோட தூங்கி கொண்டிருக்கிறாங்க. இரவு நேரம் ஆயிஷா உம்மாவை பார்த்து சொல்றாங்க, ஆயிஷா, இது உங்களோட டைம், உங்களோட நேரம், எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, என்ன விட்டுடுங்க, நான் ஏண்ட ரப்புக்காக வேண்டி ஒதுக்கணும், ஏண்ட ரப்புக்காக வேண்டி நான் தொழணும், எனக்கு டைம் தாங்க. ஆயிஷா உம்மா சொன்னாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ், உங்களோட நான் சேர்ந்து இருக்கிறத நான் விரும்புறேன், ஏண்ட டைம் நான் தர விரும்பல, ஆனாலும் நீங்க ரப்புக்காக கேட்டதினால் ஏண்ட நேரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்துல தொழ ஆரம்பிக்கிறாங்க, தொழுது கொண்டே இருக்கிறாங்க. நீங்க தொழக்கூடிய ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்வதற்கு 10 நிமிடத்துக்கு முன்னால் எழும்பி தொழக்கூடிய தஹஜ்ஜுத் அல்ல, பாங்கு சொல்வதற்கு முன்னால் அரை மணித்தியாலத்துக்கு முன்னால் எழும்பி தொழக்கூடிய தஹஜ்ஜுத் அல்ல. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2-3 மணித்தியாலங்கள் 4 மணித்தியாலங்கள் தொழ ஆரம்பிப்பாங்க. நபியுடைய கால் எல்லாம் வீங்கிடும். ஆயிஷா அழுது கொண்டே கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களோட முன்பின் பாவங்களை மன்னித்திருக்கிறான், நீங்க எப்படி ஏன் இரா வணக்கத்துல ஈடுபடணும்? என்ன சொன்னாங்க தெரியுமா? அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, ஏண்ட ரப்புக்கு ரஹ்மானுக்கு நான் நன்றி உள்ள அடியானாக இருக்க கூடாதா? எனக்கு அல்லாஹ் எவ்வளவு நிஅமத்துகளை தந்திருக்கிறான், இந்த நேரத்தில் நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். ஒரு நாள் ஃபாத்திமா அம்மையார் இஷாவுக்கு பின்னால் தக்பீர் கட்டினார்கள். இஷாவுக்கு பின்னால் தக்பீர் கட்டி தொழ ஆரம்பித்தார்கள். தக்பீர் கட்டி அவர்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். பிலாலுடைய அதானுடைய சத்தம் கேட்குது. யாரு? நபியுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அதாவது இரா வணக்கத்தில் ஈடுபடுவதற்காக இஷாவுக்கு பின்னால் தக்பீர் கட்டினார்கள். சுபஹுடைய அதான் கேட்குது. மாலை மாலையாக கண்ணீர் வடிக்கிறார்கள். ஒரு சஹாபி பெண்மணி கேட்கிறா, ஃபாத்திமா, நீங்க இரவெல்லாம் நின்று வணங்குனீங்க, ஏன் அழ ஆரம்பிக்கிறீங்க? இல்ல இல்ல, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, நான் இரவுல தக்பீர் கட்டினேன், கொஞ்ச நேரம் தொழுது போல இருக்குது, இன்னும் இந்த இரவு நீளமாக இருக்க கூடாதா? இன்னும் ஏன் ரப்ப நான் இன்னும் அதிகமாக சுஜூத் செய்ய கூடாதா? நேரம் சுருங்கிவிட்டதே, காலத்துடைய பரக்கத் போய்விட்டதே என்று 1400 வருடங்களுக்கு முன்னால் சுப்ஹானல்லாஹ் நபியுடைய மகள் ஃபாத்திமா அம்மையார் கண்ணீர் வடித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த பூமிக்கு மேலால் 3 அமல் இல்லை என்றால் நான் உயிரோட வாழ ஆசைப்படவே மாட்டேன். இந்த பூமிக்கு மேலால் 3 அமல் இல்லை என்று சொன்னால் நான் உயிர் வாழ்வதை ஆசைப்பட மாட்டேன். ஒன்று சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போறது, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்வது, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி முயற்சி செய்வது இந்த அமல். இரண்டாவது, நல்ல மக்களுடைய மஜ்மாக்கள், நல்ல மக்களுடைய சாலிஹீன்களுடைய மஜ்லிஸ். மூன்றாவது சொன்னார்கள், தஹஜ்ஜுத் உடைய இபாதத். தஹஜ்ஜுத் உடைய இபாதத். இந்த 3 அமலும் இல்லை என்று சொன்னா நான் இந்த வாழ்க்கையில வாழ்வதற்கு ஆசைப்பட மாட்டேன். அல்லாஹ் குர்ஆன்ல சஹாபாக்களை சொல்லும் போதே, கானு கலீலன் மினல் லைலி மா யஹ்ஜஊன், இரவுல சொற்ப நேரம் தான் உறங்குவாங்க, அதிகமான நேரம் இஸ்திக்ஃபார்லயும் தஹஜ்ஜுத்லயும் கியாமுல் இரவ கழிப்பாங்க. ரஹ்மான் சொல்கிறான், வல்லதீன யபீதுன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா,
ஏண்ட அடியார்கள், என்னுடைய ரஹ்மானுடைய அடியார்கள் இரா காலத்தை என்ன செய்வாங்க, நின்றவர்களாகவும் சுஜூதிலையும் கழிப்பாங்க. இந்த இடத்துல என்னையும் சேர்த்து உங்களோட சேர்த்து பொதுவாக நாங்க ஒவ்வொருவரும் மனதில் கையை வச்சு கேட்போம், ஏண்ட வாழ்க்கையில நான் கடைசியாக தொழுத தஹஜ்ஜுத் எப்ப, கடைசியாக தொழுத தஹஜ்ஜுத் எப்ப? சிலர்கள் வளமையாக தொழக்கூடியவங்க இருப்பாங்க, இன்னும் சிலர்கள் வியாழம் வெள்ளியுடைய இரவில் மாத்திரம் தொழக்கூடியவங்க இருப்பாங்க, இன்னும் சிலர்களுடைய தஹஜ்ஜுத்தை கேட்டா கடைசியாக தொழுதது ரமலான் என்று தான் சொல்லுவாங்க, கடைசியாக தொழுதது ரமலான் என்று தான் சொல்லுவாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹுடைய மகன் ஒரு கனவை காண்றாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹுடைய மகன் ஒரு கனவை காண்றாங்க. கண்ட கனவு சாதாரணமான கனவு அல்ல. இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, உமர் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு உமர், உமருடைய மகன் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருந்தேன், 2 மலக்குமார் என்ன நரகத்துக்கு கூட்டிக் கொண்டு போறாங்க, நரகத்துக்குள்ள அழைத்து போறாங்க. நரகத்துல ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணறு சுத்தி செவறுகள் கட்டப்பட்டிருக்குது, அந்த கிணறுக்கும் செவருக்கும் 2 கொம்புகள் இருக்குது. இதை கண்டவுடன் அந்த கிணற்றுக்குள் நரகத்துல எனக்கு தெரிஞ்ச நிறைய மக்கள் இருந்தாங்க. நான் அதை கண்டவுடன் அஞ்சினேன். இன்னொரு மலக்கு வந்து சொன்னார், இப்னு உமர் நீ பயப்படாதே, காலை நேரத்தில் நான் விழித்தவுடன் இந்த கனவை ஏண்ட தாத்தா ஹப்ஸா ரலியல்லாஹு இடத்துல சொன்னேன். ஏண்ட தாத்தா நபியிடத்துல போய் நபியுடைய மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஏண்ட தம்பி ஒரு கனவு கண்டிருக்கிறார், இத கனவுக்கு என்ன விளக்கம் யா ரசூலல்லாஹ்? நபி அவங்க சொன்னாங்க, நிஅமர் ரஜுல் அப்துல்லாஹ், மனிதர்களே சிறந்தவர் அப்துல்லாஹ், உமருடைய மகன் தான். எப்ப தெரியுமா சிறந்தவர்? லவ் கான யுஸல்லி மினல் லைல், அவர் கொஞ்சம் தஹஜ்ஜுடைய இபாதத்தை தொழுது வந்தார் என்றா சிறந்தவர் என்று சொன்னாங்க. தஹஜ்ஜுடைய தொழும்படி அவருக்கு சொல்லுங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு பின்னால் நான் ஒரு நாளும் ஒரு போதும் ஏன் மௌத்து வரைக்கும் தஹஜ்ஜுடைய இபாதத்தை விட்டதே கிடையாது. ஹிரக்கல் மன்னன் எங்களுக்கு தெரியும், இன்று எப்படி வல்லரசு நாடுகள் இருக்குதோ அந்த காலத்துல ரோம் பாரசி எல்லாம் நபியுடைய காலத்துல மிக பெரும் வல்லரசு நாடுகள். கிறிஸ்தவர்கள் மாற்று மத இனத்தவர்கள் தலைவிரித்து கொடிக்கட்டி வாழ்ந்த ஒரு நாடு தான் ரோம் பாரசி. இந்த நாடுகள் எல்லாம் சஹாபாக்கள் சிம்பிளாக கைப்பற்றினாங்க. ஹிரக்கல் மன்னன், ரோம் மன்னனுக்கு ஆச்சரியம், எங்களிடத்துல ஆயுத பலம், ராணுவ பலம், எல்லா பொலிட்டிக்கல் பவர் எல்லாமே இருக்குது. ஆனா எந்த ஆயுத பலமும் இல்லாத, எந்த ராணுவ பலமும் இல்லாத, ஆயுத பயிற்சியும் இல்லாத சஹாபாக்கள் எப்படி எங்கட நாட்டை வெற்றி கொண்டாங்க? இப்ப அவங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பாதிரிகள் எல்லாரையும் அழைத்து கேட்கிறாங்க, இவங்க வெற்றி கொள்வதற்கு காரணம் என்ன? இப்ப கிறிஸ்தவ பாதிரிகள் சொன்னாங்க, என்ன காரணம் தெரியுமா? நாங்க இரவு வீணாக கழிக்கிறோம், ஆனா அந்த சஹாபாக்கள் யகூமூன தைல் யகூமூன லைல், இரா வணக்கங்கள்ல ஈடுபடுறாங்க, வயசூமூன நஹார், பகல்ல நோன்பு பிடிக்கிறாங்க, யுத்தத்துல ஈடுபடுறாங்க. அதனால அல்லாஹ் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தான். நாங்க இரவுல பாவத்தை செய்யறோம், ஜினால ஈடுபடுறோம், மியூசிக் கேட்கிறோம், அல்லாஹ்க்கு மாற்றமான செயலை செய்யறோம். பகல்ல யுத்தத்துல ஈடுபட்டா எங்களிடத்துல ஆயுத பலம், ராணுவ பலம் எது இருந்தாலும் பிரச்சனை இல்ல, அல்லாஹ்வுடைய வெற்றி வராது. எந்த ஊர்ல தஹஜ்ஜுடைய இபாதத் இல்லையோ, எந்த வீட்டுல தஹஜ்ஜுடைய இபாதத் இல்லையோ, அந்த 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 வீட்டுடையாருடைய வீட்டுல பரக்கத் இருக்காது, வியாபாரத்துல பரக்கத் இருக்காது. யாரிடத்துல தஹஜ்ஜுத் இருக்குமோ, நிறைய பேர் சொல்றது என்ன, அஸ்ஸத்தை கூப்பிட்டு வீட்டுல 30 நாளும் பக்கரா ஓதுறாங்க, 30 நாளும் பக்கரா. ஏன்னா வீட்டுல முசீபத்தாம், வீட்டுல பிரச்சனையாம். போதாதத்துக்கு வீட்டுல வாசல்ல, வீட்டுல பின்னால, முன்னால, கஷியர்ல எல்லா இடத்திலையும் ஒரு அத்தர் குப்பியும் தொங்க வச்சிருக்கிறாரு, ஒரு தகடு தொங்க வச்சிருக்கிறாரு. கேட்டா முசீபத்தாம். முசீபத் எதுவும் இல்ல, உங்களோட தஹஜ்ஜத் விடுபட்டுச்சு, இரா வணக்கம் இல்லாம போச்சு, உங்களோட வீட்டுல தொழுகை இல்லாம போச்சு. நீங்க எந்த அவுலியாவை கூப்பிட்டு வீட்டுல பக்கரா ஓதினாலும் தொழுகை இல்லையா, தஹஜ்ஜத் இல்லையா, வீட்டுல ஷைத்தான் குடிப்பூந்து தான் இருப்பான். எந்த வீட்டுல தஹஜ்ஜத் இருக்குமோ, நபி அவங்க சொன்னாங்க, தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்கள் 3 விதமான பாக்கியங்களை அல்லாஹ் கொடுக்கிறான். முதலாவது குர்பத்துல் லக்கும் இலா ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் அந்த மனிதனுக்கு கிடைக்குது. இரண்டாவது வமக்ஃபரத்துல் லிஸ்ஸய்யிஆத், பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். மூன்றாவது நாங்க என்ன சொல்றோம், பாவத்திலிருந்து தவிந்து கொள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பார்வையை பாதுகாக்க கஷ்டமாக இருக்குது, பாவம் எங்களை தேடி வருவது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தஹஜ்ஜுத்தை நீங்க தொழுங்க, அல்லாஹ் வமன் ஹாது அனில் இஸ்ம், பாவத்திலிருந்து ரப்பு உங்களை பாதுகாப்பான். பண்பான சகோதரர்களே, யாரிடத்தில் இரா வணக்கம் இருக்குமோ அவர்களை பார்த்து படைத்தவன் சிரிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
அடுத்த அமல் வல் கௌமு இதா ஸஃபு லிஸ்ஸலாஹ், தொழுகைக்காக சஃபில் நிற்பவர்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். தொழுகைக்காக சஃபில் நிற்பவர்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நம்ம எல்லோரையும் மன்னிக்கணும். நாங்க ஒரு அமலை மௌத்தாக்கிட்டோம், நபியுடைய சுன்னாவை நாங்க இல்லாமல் ஆக்கிட்டோம். எந்த அமல் தெரியுமா? முன் சஃபுடைய அமல். முஅத்தின் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று இகாம சொல்லுவாரு. இமாம் மைக்க எடுத்து என்ன சொல்றாரு? சஃப பூர்த்தியாக்குங்க, முன் சஃபுக்கு ஒருவர் வாங்க, வலது சைட பூர்த்தியாக்குங்க. இன்னைக்கு சஃபுடைய பெருமதி எங்களுக்கு தெரியாம போயிட்டு, சஃபுடைய பெருமதியை நாங்க தெரியாமல் இன்னைக்கு மறந்துட்டோம். அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? பாங்கு சொல்வதற்கு முன்னாலேயே சஃபுகள் எல்லாம் பூர்த்தியாகிடும். முன் சஃப் கிடைக்கல் என்றா பக்கத்தில் இருக்கிற சஹாபியை பார்த்து அடுத்த சஹாபி சொல்லுவாங்க, ஏண்ட வியாபாரத்துல கிடைக்கிற ப்ராஃபிட்ல இன்றைக்கு அரவாசி உனக்கு தார, முன் சஃப தாங்க. சஹாபாக்கள் சொல்லுவார்கள், எதை தந்தாலும் நான் முன் சஃப ஒரு நாளும் விட்டு தர மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். அன்பான சகோதரர்களே, முன் சஃப்ல தொழுபவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்னைக்கு நம்ம எல்லோருக்கும் ஆசை, நபி அவங்க ஹயாத்தோட இருந்தா நபியுடைய துஆவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நம்ம எல்லோருக்கும் ஆசை. மதீனாவுக்கு போகிறோம், நபியுடைய ஜியாராவுக்கு முன்னால் இருந்து யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் உங்களோட ஷஃபாஅத்தை நாங்க பெற்றுக்கொள்ளணும், உங்களோட ஷஃபாஅத்தை நாங்க அடையணும் என்றெல்லாம் துஆ கேட்கிறோம். ஆனா நபி அவங்க ஹயாத்தோட இருந்தா நபியோட துஆவை பெற்றுக்கொள்ள ஆசைப்படக்கூடிய நாங்க, நபி அவங்க சில அமலை சொன்னாங்க, அந்த அமலை செய்தா நபியுடைய துஆ நிச்சயமாக கிடைக்கும். என்னோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை நிச்சயமாக அடையலாம். நபி அவங்க சொன்னாங்க, யாரு முன்சஃப்ல நிப்பாங்களோ அவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கட்டும் என்று 3 முறை நபி அவர்கள் துஆ செய்தார்கள். யார் முன்சஃப்ல இருப்பாங்களோ அவங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடட்டும் என்று 3 முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அது மாத்திரம் அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலா ஸஃபில் அவ்வல், முதலாவது சஃபில் இருப்பவர்களுக்கு அல்லாஹ்வும் அருள் புரிகிறான், அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வானவர்களும் துஆ கேட்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, எங்கட லைஃப்ல எங்கட வாழ்க்கையில நாங்க முன்சஃப்ல கடைசியாக எப்ப தொழுதோம்? முன்சஃப் எப்பயாவது கண்டிருக்கிறோமா? இமாம்கள் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ஏண்ட வாழ்க்கையில நாங்க ஒரு போதும் முதல் சஃபில் தொழுபவர்களுடைய தலையை கண்டதே கிடையாது, அதாவது நாங்கள் முதல் சஃபில் தான் தொழுதிருக்கிறோம் என்று சொல்வார்கள். அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஃப்புகள்ல நெருக்கமாக இருப்பது, சஃப்புகள்ல நாங்க எல்லோரும் நெருக்கமாக இருப்பதினால் உள்ளங்கள் ஒன்றுபடும். சஃப்புகள்ல நாங்க சரியான முறையில் நிக்காட்டி எங்களோட உள்ளங்கள்ல கூட வேறுபாடு உண்டாகிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, குறிப்பாக சஃப்ல நிக்கக்கூடிய நேரத்தில் நெருக்கமாக நிக்கிறது, முதல் சஃப பூர்த்தியாக்கிட்டு இரண்டாவது சஃப அதாவது ஆரம்பம் செய்கிறது. ஒரு சஃப ஆரம்பிக்கிறது கூட எப்படி என்று எங்களுடைய இஸ்லாமியர்களுக்கு தெரியாது. ஒரு சஃப எப்படி ஆரம்பிக்கிறது? வாரது வுது செஞ்சுட்டு வந்தா எங்கேயோ இருந்து சஃப ஆரம்பிக்கிறது இல்ல. ஒவ்வொரு சஃபையும் ஆரம்பிக்க கூடிய நேரத்தில் வலது இமாமுடைய வலது புறத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது. குறிப்பாக நபி அவர்கள் சொன்னார்கள், இமாமுடைய வலது புறத்தில் இருப்பவருக்கு அல்லாஹுடைய வானவர்கள் துஆ செய்கிறார்கள். அதனால தான் நிறைய மக்கள் என்ன செய்வாங்கண்டா வலது புறத்துல வந்து உட்காருவாங்க. ஆனா இடது புறத்து இல்லாம போய்விடும் என்பதற்காக நபி அவர்கள் சொன்னார்கள், யார் இடது புறத்தில் உட்காருவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் 2 கூலிகளை கொடுக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஃபில் நிற்பவர்களை பார்த்தும் அல்லாஹ் சிரிக்கிறான் என்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கடைசியான வார்த்தை, அல்லாஹ் சிரிக்கிறான் என்றா என்ன கருத்து? எங்களுடைய இபாதத்தை பார்த்து இரா வணக்கத்தில் ஈடுபடுகிறோம், ஏழை மக்களுக்கு உணவளிக்கிறோம், யுத்தத்தில் ஈடுபட்டு மௌத்தாகிறோம், தஹஜ்ஜுடைய இபாதத்தை செய்கிறோம். அதே போன்று அன்பான சகோதரர், இப்படியான இபாதத்துகளை அல்லாஹ் பார்த்து சிரிக்கிறான் என்று நபி அவர்கள் சொன்னார்களே, இதற்கு விளக்கம் என்ன? இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடியானுடைய உலகத்தில் செய்கின்ற அமலை பார்த்து அல்லாஹ் சிரித்து விட்டான் என்று சொன்னா மறுமையில் கேள்வி கணக்கில்லாமல் அவன் சுவர்க்கத்துக்கு நுழைந்து விடுவான். இதுதான் அல்லாஹ் சிரிக்கிறதுக்கு கருத்து. அல்லாஹ் சிரித்து விட்டான் என்றா, ஒரு அடியானுடைய அமலை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்பட்டுட்டான் என்றா மறுமையில அவனுக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்ல, அவன் சுவர்க்கத்துக்கு நுழைந்துடுவான் என்று இமாம் அஹ்மத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய அஹ்மது ஷரீஃப்ல பதிவு செய்திருக்கிறாங்க. வல்ல நாயன் அல்லாஹ் அவன் சிரிக்கக்கூடிய அமட்களை நாம் ஒவ்வொருவரும் செய்வதற்கு வாய்ப்பை சந்தர்ப்பத்தை தந்தருள் புரிவான்.